ஹீரோ வீட்டை விட்டு வெளியே போயிடறான். அதை கேட்ட அவங்க அம்மா, இத்தனை வருஷமா என்னோட பையனை பிரிஞ்சிருந்தேன், இப்போயாச்சும் ஒன்னா இருக்கலாம்னு பார்த்தா இப்பயும் பிரிச்சு விட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. தென் ஹீரோ சைட்டா ஒரு பில்டிங் கட்டுற இடத்துல போயிட்டு எனக்கு வேலை இருந்தா கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்கேயே வேலை செஞ்சு அன்னைக்கு ஒரு நாள் சம்பளத்தையும் சம்பாதிக்கிறான். அதை வச்சு காலுக்கு செருப்பு வாங்கி போறான். தென் விசாகப்பட்டினம் போனா ஏன்னா ஒரு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்துட்டு போறான். அப்பன்னு பார்த்து இவங்க பெரியமா அனுப்புனா ஆளுங்களா இவனை தேடி வந்துடுறாங்க. இவன் வைசாக்ல இறங்குவான்னு சொல்லிட்டு பெரியமாவோட ஆளுங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே ஒரு லாயர் ஒரு பேக்கை விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு குடுக்கலான்னு போவான். அதுக்குள்ள ட்ரெயினை மிஸ் பண்ணி அந்த கிராமத்திலேயே தங்கிடுறான். அப்ப அந்த கிராமத்துல எம்எல்ஏட பையன் ஆளுங்களோட சேர்ந்து விவசாயிங்க விளைவிக்கிற பூவை அடிமட்ட விலைக்கு வாங்கிட்டு இருப்பான். அதை பார்த்ததுமே விவசாயிகள்லாம் ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. ஆனா ஹீரோ அவங்களை தட்டி கேட்டு அந்த பூவெல்லாம் ஞாபகமான விலைக்கு வித்து கொடுக்குறான். ஆனா நீ நைட்டு சாப்பிடாம பசிலேயே மயங்கி கீழே விழுந்துறான். அதை பார்த்த ஹீரோயின் வந்து கிட்ட தொட்டு பாக்குறாங்க. பார்த்தா இவனுக்கு ஃபீவர் ரொம்ப அடிக்குது. வேற வழி இல்லாம வீட்லயே தங்க வச்சுக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஹீரோ கிட்ட எங்க இருந்து வரன்னு கேட்கறாங்க. அப்பதான் இவ ஹைதராபாத்ல என்னோட மாமா வீட்டுல தங்கி இருந்தா அவங்க ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க. அவங்க சித்திரவதை தாங்க முடியாம தான் இங்க வந்துட்டேன். ஏன்னா வேலை இருந்தா கிடைக்குமான்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். சோ இந்த பொண்ணுமே இறக்கப்பட்டு வீட்டு வேலை செய்யறதுக்காக ஆள் வேணும், இவனே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இவனுமே வீட்டு வேலைலாம் செய்ய ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட்டு ஒரு மாட்டு கொட்டாயில தூங்குறான். ஆக்சுவலா இவன் பெட்ல மட்டும் தான் தூங்கி இருப்பான். சோ அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதே டைம்ல அவங்க அம்மாவும் இவன் பையனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே எழுந்ததுமே ஹீரோவை தேடி பாக்குறாங்க. அவன் காணாம போயிருக்கான். ஆக்சுவலா இந்த வேலை செய்ய முடியாம ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோ கிட்ட முன்னாடி நாள் செடிங்களுக்கு எல்லாம் 4 வேளை தண்ணி ஊத்தணும் சொல்லி வச்சிருப்பாங்க. அது இவனுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அதனால சொட்டு நீர் ஊத்துற மாதிரி ஒரு முறையை கண்டுபிடிக்கிறான். அதை பார்த்ததுமே அங்க இருக்க எல்லாருமே ஹீரோக்கு வீட்டு வேலை தான் செய்ய வரல, இதெல்லாம் நல்லா செய்ய வருதுன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் ஹீரோ எம்எல்ஏ பையன்கிட்ட இருந்து காப்பாத்துற விவசாயிகள்லாம் ஒரு நாள் நம்மள கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து காப்பாத்திட்டு போனாரு. ஆனா அடுத்த நாள் அந்த எம்எல்ஏ பையன் அவனோட வேலையை காமிச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இனிமேல் நம்மள யார் காப்பாத்தோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ அந்த சைடை கிராஸ் பண்றாரு. அதை பார்த்ததுமே ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா ஹீரோ அன்னைக்கு ஒரு நாள் நான் காப்பாத்தினேன், எனக்கே 1008 பிரச்சனை இருக்கு, முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுமே விவசாயத்துல இருக்க பிரச்சனையை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே இவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான்.